வணக்கம். தமிழ்நாட்டு அறிவியல் ஆளுமைகள். குழந்தைசாமி. நவீன அறிவு அடித்தள மக்களை போய் சேரணும் அப்படின்னு சொல்லி விரும்பியவர். உலக புகழ்பெற்ற நீரியல் நிபுணர். நீர்த்துறையில் முனைவர் பட்டம் PhD பெற்றவர். உலக நீரியல் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். நீர்வளத்துறை இலக்கியத்தில் இவரோட கண்டுபிடிப்பை குழந்தைசாமி மாதிரி அப்படின்னே சொல்கிறாங்க. தமிழ் இணைய பல்கலைக்கழகம், தமிழ் விர்ச்சுவல் அகாடமி, அந்த நிறுவனத்தினுடைய தலைவர். அறிவியல் தமிழினுடைய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர். பொறியியல் கல்வியில் ஆர்வம் அதிகமாக இருந்தவர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், இந்திரா காந்தி தேசிய பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரா பதவி வகிச்சிருக்காரு. தமிழை அறிவியல் மொழியாக வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாடுபட்டவர். ரெண்டாவது, சிங்காரவேலர். அறிவியல் தமிழோட பிதாமகர் அப்படின்னு சொல்லப்படுபவர். குடியரசு, புரட்சி, பகுத்தறிவு, இந்த இதழ்கள் எல்லாம் இவருடைய கட்டுரைகள் வெளியாயிருக்கு. புது உலகம் அப்படின்னு சொல்லி மாதத்துக்கு 2 தடவை வெளியிடக்கூடிய இதழை இவரே தொடங்கியிருக்காரு. இவர் பல நூல்களை இயற்றியிருக்காரு. கடவுளும் பிரபஞ்சமும், மனிதனும் பிரபஞ்சமும், மெய்ஞான முறையும் மூட நம்பிக்கையும், கல்மழை உண்டாகும் விதம், விஞ்ஞான முறையும் மூட நம்பிக்கையும், இப்படி நிறைய நூல்களை இவர் எழுதியிருக்காரு. மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை மறைச்சு கண்டிப்பாக அவங்க கேள்வி எழுப்பணும், அறிவியல் அறிவு அப்படின்றது வேணும் அப்படின்னு நினைச்சவர். அடுத்ததாக அப்பாசாமி. தமிழ் துறையில் அறிவியல் தமிழை வளர்த்தெடுக்கிற பணியில் பெரும்பங்கு ஆற்றியவர் இந்த அப்பாசாமி. அறிவியல் தமிழோட வளர்ப்பு தந்தை அப்படின்னே சொல்லப்படுறாரு. தொழிலால் இவர் ஒரு வழக்கறிஞர், ஆனாலும் அறிவியல் தமிழ் முன்னோடியாக இருந்தவர். 1917 1986 இவர் எழுதிய 5000 கட்டுரையில் 3000 கட்டுரை அறிவியல் கட்டுரை. இந்த கட்டுரைகள் எல்லாம் தமிழர் நேசன், தினமணி, இளம் விஞ்ஞானி, தியாக பூமி, இந்த மாதிரி நிறைய இதழ்களில் வெளிவந்திருக்கு. 1917 தான் தமிழ் நேசன் அப்படின்ற இதழில் இவரோட முதல் கட்டுரை வெளியாயிருக்கு. இவருடைய கட்டுரைகளில் எளிய தமிழில் இவருடைய வார்த்தையாடல்கள் இருந்திருக்கு. பெரியசாமி தூரன். கணித பட்டதாரி ஆசிரியரான இவர் 1929 1948 வரை ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. தமிழோட கலை களஞ்சியத்தை தயாரிக்கிற பணியில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக்கிட்டாரு. கிட்டத்தட்ட 18 வருஷம் பாடுபட்டு தமிழோட முதல் கலை களஞ்சியத்தை மிக சிறப்பாக உருவாக்கியிருக்காரு. அவரோட அறிவியல் நூல்களை 2 பிரிவாக பிரிக்கலாம். முதல் பிரிவு மரபணு, ஜெனட்டிக் சார்ந்த பாரம்பரியம், பெற்றோர் கொடுத்த பெருங்கொடை, கருவில் வளரும் குழந்தை அப்படின்னு சொல்லி 3 தமிழ் நூல்களை தந்திருக்காரு. 2ஆம் பிரிவில் என்ன அப்படின்னா உளவியல் சார்ந்தது. உளவியல் சார்ந்து குழந்தை உள்ளம், குமரப்பருவம், தாழ்வு மனப்பான்மை, மனமதன் விளக்கம் அப்படின்னு சொல்லி 7 நூல்களை கொடுத்துருக்காரு. மாணிக்கம். அறிவியல் தமிழ் வளர்த்த முன்னோடிகளில் முதன்மையானவராக இவர் திகழ்கிறாரு. மாணிக்க நாயக்கர் நுட்ப சொல்லாக்கத்தில் அதிக அளவு ஈடுபாடு கொண்டு கணக்கியல், பயிரியல், இந்த சொற்கள் எல்லாம் தனித்தமிழில் எழுதியிருக்காரு. இரும்பிட்ட கட்காரை பற்றிய கணக்குகளை அதான் கால்குலோகிராஃப், மேலை நாட்டவர் கூட வியந்து பாராட்டும் மனம் செய்தவர். ஒளிநூல் ஆராய்ச்சியில் ஈடு இணையற்று விளங்கியவர். அதே மாதிரி அறிவியல் கலை சொற்களுக்கு தனித்தமிழ் அமைத்தவர். பாயிண்ட் அப்படின்னா புள்ளி அல்லது குற்று, ஃபோக்கஸ்னா குவியம். ஸோ இந்த மாதிரி கலை சொற்களை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தமிழ் படுத்தியிருக்காரு. NK வேலன். அறிவியல் துறை சார்ந்த கருத்துக்களை தமிழில் எழுதி இந்த துறையோட வளர்ச்சிக்கு பெரும்பணியாற்றியவர். மின்சாரத்தின் கதை, பூமிக்குள் பயணம், கடலின் கதை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர். PL சாமி. புதுவை ஆட்சித்தலைவராக இருந்த இவர் அறிவியல் தமிழில் அதற்கான பணிகளில் நிறைய செஞ்சுருக்காரு. இலக்கியத்தில் செடி கொடி விளக்கம், விலங்கின விளக்கம், மீன்கள், நவமணிகள், கம்பன் காவியத்தில் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ஆய்வுகள் மேற்கொண்டு அதை தமிழில் எழுதியிருக்காரு. சுப்பு ரெட்டியார். ராக்கெட்டுகள், அதிசய மின்னணு, அம்புலி பயணம், தொலை உலக செலவு, இந்த மாதிரியான அறிவியல் நூல்களை தமிழில் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி நமக்கு தெரிந்தும் தெரியாமலையும் நிறைய தமிழ்நாட்டு ஆளுமைகள் இருந்திருக்காங்க. நன்றி.